ரீசெண்ட் டேஸா நிறைய பேரோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை வாட்ஸ்அப் கம்பெனியே பேன் பண்ணிட்டு இருக்காங்க. 2025 ஜனவரியில் மட்டும் 1 கோடி வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை இந்தியாவில் பேன் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டும் நாளைக்கு பேன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம லாஸ்ட் வீடியோல கனரா பேங்கோட KYC ஆப் ஃப்ராட் பற்றி பார்த்துருந்தோம். நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ இது வரைக்கும் பார்க்கலைன்னா ஃபர்ஸ்ட் வீடியோட லிங்க் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல இருக்கும். அதை பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோவை பார்க்குங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி எல்லாம் நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வாட்ஸ்அப்ல வர்ற ஒரு ஃபேக் ஆப்பை கிளிக் பண்றது மூலியமா உங்க மொத்த வாட்ஸ்அப்பும் பேன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு வாட்ஸ்அப்ல அந்த ஆப் அனுப்புன நம்பருக்கு நான் டைரக்டா கான்டாக்ட் பண்ணேன். நாங்க 2 பேரும் பேசின அந்த ரெக்கார்டிங்க நீங்களே கேளுங்க. ஹலோ, யாரு சார் இந்த நம்பர்ல இருந்து வாட்ஸ்அப்ல எனக்கு ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு சார் காலையில. என்ன மெசேஜிங்க சார்? கனரா பேங்க்ல இருந்து ஏபிகே நாங்கள் கனரா பேங்க்ல இருந்து அனுப்பிச்சிருக்கோம், உங்க அக்கௌண்ட் லாக் ஆயிரும்னு சொல்லி. சார் இது நம்பர் யாராவது ஹேக் பண்ணிட்டாங்க சார். காலையிலேருந்து நான் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். சரி சார், நீங்க எங்க சார், உங்க பேரு சார் என்ன சார் பண்றீங்க? பேர்லாம் சொல்ல முடியாதுங்க சார். சரி சார். என்னோட வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணிட்டாங்க சார். அந்த இது கிளிக் பண்ணான்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, நானும் சேம் அதே மாதிரி கிளிக் பண்ணோட்டியே ஓகே சார். என்னோட வாட்ஸ்அப் ஒர்க் ஆகலைங்க சார். ஓகே. என்னோட வாட்ஸ்அப்லேயே ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே என் கிட்ஸோட ஃபோட்டோஸ் தான் வைப்பேன். சரி. மார்னிங்லேருந்து என்னோட கனரா பேங்க் சிம்பிள் வருது. கனரா பேங்க் லோகோ போட்டு தான் வந்துருந்துச்சு. ஆமா, ஆனால் அது கனரா கிடையாது. நானும் மார்னிங் போயிட்டு ஃபோன் பண்ணி நான் நேராக கனரா பேங்க்கு போயிட்டேன். ஓகே. கனரா பேங்க் போயிட்டு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, இதுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆமா. இது மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நீங்க தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்க. நான் டீட்டெயில்ஸ்லாம் மார்னிங் போய் கேட்டுட்டு இன்னைக்கு மதியானம் வந்து சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். நான் எந்த ஊர்ல சார் கொடுத்துருக்கீங்க சைபர் கிரைம்ல? இல்லை சார், ஃபோனில் ஆன்லைனில் தான் பண்ண சொன்னாங்க. டேரெக்டாக போய் பண்ணணும் அவசியம் கிடையாது, ஃபோன்லேயே பண்ணால் போதுன்னு சொன்னாங்க. டயல் நம்பர் வெப்சைட்ல கொடுத்தீங்களா? இல்லைங்க சார், நான் பண்ணல, எங்கள் வீட்டில் உள்ளவங்க தான் பண்ணாங்க. ஓகே ஓகே சார். நான் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் சார். ஆன்லைனில் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு என்னோட வாட்ஸ்அப் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஓகே. அதுக்கு அவங்க சொன்னாங்க இன்னைக்கு இன்னொரு நம்பர், அது மாதிரி என்னோட கனரா பேங்க்லேருந்து டெபிட் ஆகுதுல்ல அமௌண்ட்டு. ஆமாம். அந்த அமௌண்ட்டே வேற ஒரு நம்பரில் வருது, கனரா பேங்க்லேருந்தே வரமாட்டேது. சரி சார். அது அவங்க நம்பி கனரா பேங்க்கில் எப்படிங்க மேம் கனரா பேங்க்லோட டீட்டெயில்ஸ் எப்படி என்னோட நார்மல் நம்பர்லேருந்து வரும்னு கேட்டதுக்கு அப்படி வராது, வாட்ஸ்அப்புக்கும் எதுவும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கனரா பேங்க்லேருந்து வந்தால் கனரா பேங்க்குன்னு தான் வருமா, நம்பர் அன்னோன் நம்பர்லேருந்துலாம். ஏன்னா எனக்கு அன்னோன் நம்பர்லேருந்து தான் வருது. ஓகே. ஸோ நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். அவங்க டீட்டெயில்ஸ் அவங்க தான் சொல்லுவாங்க, ஏன்னா எனக்கு தெரியாத டீட்டெயில்ஸ் என்னங்கிறது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மேபி ஏன்னா எனக்கே தெரியாது சார். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கீங்கல்ல KYCங்கிறத, அவங்க கனரா பேங்க்குங்கிற அவர் பேசுறத பார்த்தா அவர் கான்டாக்ட் லிஸ்ட்ல இல்லாத என்னோட நம்பருக்கு அவர் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி இந்த ஃபேக்கான ஏபிகேவை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அவருக்கே தெரியாம அவரோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை வச்சு அவர் கான்டாக்ட்ல இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாத்துக்குமே இந்த ஏபிகேவை ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை உங்க வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டும் இந்த மாதிரி ஹேக் ஆயிருந்துச்சுன்னா ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல இருந்து உங்க கான்டாக்ட்ஸ்க்கும் கான்டாக்ட்ஸ்ல இல்லாதவங்களுக்கும் ரேண்டமா அந்த வாட்ஸ்அப் மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அந்த ஏபிகே யாரெல்லாம் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணாங்களோ அவங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டும் இதே மாதிரி ஹேக் செய்யும். ஒருவேளை நம்ம சஞ்சர் சாதி வெப்சைட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா எந்த நம்பர்ல இருந்து வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துச்சோ உங்க நம்பர்ல இருந்து வந்துருந்துச்சுன்னா உங்க அக்கௌண்ட் தான் பிளாக் ஆகும், உங்க மேலதான் நடவடிக்கை எடுப்பாங்க. நம்ம சஞ்சர் சாதி வெப்சைட்ல கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி மற்ற பாதிக்கப்பட்டவங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை டெம்பரரியாவோ பெர்மனண்டாவோ வாட்ஸ்அப்பே பேன் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. நம்ம டீம் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க டாப் 3 ஃபேக் ஆப்ஸை எடுத்து அனலைஸ் பண்ணியிருக்கோம். நம்ம டெஸ்ட் பண்ண இந்த 3 ஆப்ல ஒன்று உங்க ஓடிபியை ஸ்டீல் பண்ணுது, ஒன்று உங்க ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணுது, ஒன்று இன்னும் ஒரு படி மேலே போய் இன்னொரு மால்வேரை உங்களுக்கே தெரியாம பேக்ரவுண்ட்ல சைலண்டா இன்ஸ்டால் பண்ணுது. இந்த ஆப்ஸ் எல்லாம் ஒன்று பேங்க்ஸ்ல இருந்தோ இல்லை கவர்மெண்ட்ல இருந்தோ வர்ற மாதிரி பிரிட்டன் பண்ணி உங்க மொபைல்ல இன்ஸ்டால் ஆகுது. இந்த ஆப்ஸ் ஸ்டார்டிங்ல ஒரு ஓடிபி பெர்மிஷன்ல இருந்து உங்க எஸ்டி கார்டு பெர்மிஷன், உங்க கேமரா பெர்மிஷன், உங்க ஜிபிஎஸ் பெர்மிஷன், உங்க மொத்த மொபைல் கண்ட்ரோலையும் எடுக்கிற அளவுக்கு பேக்ரவுண்ட்ல ஆக்டிவிட்டிஸ் பண்ணுது. இந்த ஆப்ஸ் வேற என்னென்னலாம் பண்ணுதுன்னா, நீங்க ஆப்பை கிளிக் பண்ணோடனே அந்த ஆப் இன்ஸ்டால் ஆகும், ரைட்? பேக்ரவுண்ட்ல சில பெர்மிஷன்ஸ் எடுக்கும். பேசிக்கா இந்த ஆப்ஸ் எல்லாமே காமனா உங்களோட எஸ்எம்எஸ் பெர்மிஷன் எடுத்துக்கும். அது இல்லாம ஜிபிஎஸ் பெர்மிஷன் டிபிக்கலா உங்க சிம்முக்கு வர்ற மெசேஜஸை ஃபார்வர்ட் பண்றதுக்கு பெர்மிஷன் எடுக்குது. ஒன்று உங்க மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணலாம், இல்லை உங்க காலை ஃபார்வர்ட் பண்ணலாம். ரீசெண்டாக நம்மகிட்ட சர்வீஸ் ரெக்வஸ்ட் கொடுத்த ஒரு கஸ்டமர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த ஆப்பை தெரியாம இன்ஸ்டால் பண்ணிட்டாரு. இன்ஸ்டால் பண்ணதுலேருந்து அவர் வாட்ஸ்அப் லாக் அவுட் ஆயிடுச்சு. திருப்பி வாட்ஸ்அப்ல லாகின் பண்ணணும்னு பார்க்குறப்ப அவருக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு, வாட்ஸ்அப் உங்க அக்கௌண்ட்டை பேன் பண்ணியிருக்கு, உங்களால இதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அவர் அந்த மொபைலே கம்ப்ளீட்டாக ரீசெட் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அவருக்கு
வர எஸ்எம்எஸ் வர கால்ஸ் வேற ஏதோ நம்பருக்கு ஃபார்வர்ட் ஆகுது. பேங்க்ல இருந்து வர்ற ஒரு ஓடிபி எஸ்எம்எஸ் அவருக்கு வர்றதுக்கு முன்னாடி வேற யாருக்கோ ஃபார்வர்ட் ஆகுது. எந்த ட்ரஸ்டட் ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணாலும் பிளே ஸ்டோர்லயோ இல்ல அந்த கம்பெனியோட அஃபிஷியல் வெப்சைட்லயோ போய் மட்டும் டவுன்லோட் பண்ணுங்க.